இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். எங்களுடன் கலாநிதி அருஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். முதல் அவரை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் அருஸ். வணக்கம் ஸ்டீபன். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று நாங்கள் ஒரு ஊடகவியலாளர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கும் ஒரு சில பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த பொறுப்பை கருத்தில் கொண்டு நாங்கள் இன்று ஒரு சில கேள்வி பதிலுக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பு நாங்கள் தமிழ்நாட்டிலேயாவது எங்களோட மே 18 அன்று திருமிகு சீமான் அவர்களுடைய உரையை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அவருடைய இந்த ஆமைக்கறி மான்கறி விடயங்கள் எல்லாம் பற்றி பேசியிருந்தோம். அந்த காணொளி வெளியில் வந்த பிற்பாடு பல நேயர்கள், எங்களுடைய தமிழ் உணர்வாளர்களாக இருக்கட்டும், தமிழகமோ தாயகம் புலம்பெயர் தேசங்களிலிருந்து பலர் விமர்சனங்களை வைத்திருக்கின்றார்கள். இந்த விமர்சனங்கள் நாங்கள் கதைத்த விடயங்களுக்கு ஆதரவாகவும் கிட்டத்தட்ட 90% ஆதரவாக அதற்கான அந்த பதிலை அவர்கள் சொல்லி அவர்களுடைய கருத்து. அதே போன்று நெகட்டிவாக எங்களுக்கு நாங்கள் கதைத்த விடயத்தை ஒரு எதிர்மறையான கருத்துக்களையும் வைத்திருக்கின்றார்கள். ஊடகம் என்ற ரீதியில் இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் தாற்பயம். அந்த வகையிலே இன்று நாங்கள் இந்த அதாவது நீங்கள் வந்த கொமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15-20 பக்கங்கள் நாங்கள் பிரிண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்தளவு விமர்சனங்கள் சாதகமாகவும் பாதமாகவும் வந்திருக்கின்றன. ஆனால் நல்ல விடயம். இது ஒரு கருத்தை உருவாக்கி இருக்கின்றோம். ஒரு கருத்து பரிமாற்றம் இந்த காணொலியை பார்த்தவர்களிடையே ஏற்பட்டிருக்கின்றது என்பதை வரவேற்க வேண்டிய விடயம். அந்த வகையிலே அருஸ், இது நாங்கள் 2 பேரும் தான் இந்த காணொலியை செய்திருந்தோம். நீங்கள் அதற்கான விமர்சனங்களையும் வைத்திருந்தீர்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு சில கேள்வியை தெரிவு செய்து வைத்திருக்கின்றோம். அந்த கேள்விகளுக்கு அதாவது எங்களை ஆதரித்து வந்த கேள்விகளும் எதிர்மறையாக வந்த கேள்விகளும் சில கேள்விகளை தெரிவு செய்து வைத்திருக்கின்றோம். அவைக்கான பதில்களை பற்றி நாங்கள் ஒருக்கா பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது கேள்வி இப்போ என்னென்றால், நான் இப்போ வாசிக்கின்றேன். ஐஎல்சி அண்ட் இலக்கு, உண்மை தெரியாமல் உங்களுடைய இந்த ஆய்வு மிகுந்த வருத்தத்தை தருகின்றது. அத்தோடு உங்கள் தமிழ் பணி மீதான சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது. தயவு செய்து உங்களுடைய இந்த ஒளிபரப்பை திரும்ப பெறுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்ளுகின்றோம் என்று ஒருவர் எழுதியிருக்கின்றார். இதற்கு உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். ஏன்னா அது ஊடகம், ஐஎல்சி இலக்கு என்ற ஊடகத்தின் மீது தான் அவர் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கின்றார். நீங்கள் பல வருடங்களாக இந்த ஊடகத்திலே பயணிப்பவர் என்ற ரீதியில் உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம். திரும்ப பெறுவது என்பது, நாங்கள் பிழையான வாதத்தை வைத்தால்தான் திரும்ப பெற முடியும். நாங்கள் எங்கள் மக்களுக்காகவும் எங்கள் விடுதலைக்காக போராடி மடிந்தவர்களுக்காகவும் நாங்கள் எங்கள் மக்களுக்கான ஒரு சிந்தனை பள்ளியாகத்தான் செயற்படுறோம். எந்த கருத்தையும் யாருக்கும் பயப்படாமல் துணிந்து சொல்வதுதான் அந்த போராட்டத்தின் முதலாவது படி. இதற்கு தேசிய தலைவர் ஒரு உதாரணம். டிக்சிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், 87ஆம் ஆண்டு இந்திய இராணுவம் உலகத்திலேயே மிகப்பெரிய இராணுவம், எத்தனையோ லட்சம் வீரர்கள், 4வது 5வது இராணுவமாக இருந்தது. அப்போது டிக்சிட்டோ பிரபாரனை மிரட்டித்தான் கேட்டார், நீங்கள் 5 தடவைகள் இந்தியாவை ஏமாற்றி இருக்கிறீர்கள். பிரபாகரன் தேசிய தலைவருக்கு நாங்கள் ஏமாற்றவில்லை, நாங்கள் அப்படி அவர் கூறியது ஒன்றுதான். அப்படி என்று சொன்னால் நான் 5 தடவை என் மக்களை காப்பாற்றி இருக்கிறேன், அவ்வளவுதான். நாங்கள் துணிந்து இங்கே சொல்கிறோம் என்று சொன்னால் இதை திரும்ப பெறுவதற்கு நீங்கள் ஒரு காரணத்தை உங்களால் அடுக்க முடியுமா? இன்றும் கூட உங்களுக்கு தெரியும், கடந்த மாதம் 2 மாதத்துக்கு முதல் தமிழ்நாட்டின் அகதி முகாமில் இருந்த 27 வருடங்கள் அகதி முகாமில் இருந்து இலங்கைக்கு போகக்கூட பாஸ்போர்ட் இல்லாமல் ஒருவர் அந்த தூதரகத்துக்கு முன்னால் சாக போறேன் என்று போராடியதை போல தென்னிலங்கையின் சிங்கள அரசியல்வாதிகள் அதுக்கு ட்விட்டரில் வருத்தமாக இருக்கிறது என்று போட்டிருந்தார்கள். நீங்கள் உங்கிருந்து தமிழீழத்துக்காக அரசியல் செய்கிறேன் சொல்றீர்கள். சரி, இருக்கின்ற தமிழர்களையாவது நன்றாக வாழ விட்டீர்களா? சரி, அதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்போ சிலர் கூறுகிறார்கள், அன்று நான் ஒருவரிடம் கதைக்கும் போது கூறினார்,
சீமான் வந்து முதலமைச்சரா வந்த அப்புறம் தான் செய்தாரா. ஓகே, அப்படின்னா கயந்திரகுமாரை நாங்கள் விமர்சிக்க வேண்டும், அர்ஜுனாவை ஏன் விமர்சிக்க வேண்டும், ஸ்ரீதரனை ஏன் விமர்சிக்க வேண்டும்? நாங்கள் சொல்லல அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பிறகு செய்வார்கள் என்று சொல்லலாம் தானே, ஏன் விமர்சிக்க வேண்டும்? தற்போது நீங்கள் ஒரு கட்சி 28 லட்சம் வாக்குகளை பெறுறீர்கள், 36 லட்சம் மக்கள் உங்களுக்கு ஆதரவாக, 36 லட்சம் மக்கள் உங்களுக்கு ஆதரவானவர்களை வீதியில் இறக்கி பாருங்கள். மெரினா கடற்கரையில் எத்தனை லட்சம் பேர் கூடி அந்த ஜல்லிக்கட்டை நடத்தினார்கள்? உங்கள்ட்ட 36 லட்சம் வாக்குகள் இருக்கின்றது, இறக்குங்க ஈழத்தமிழர்களுக்காக. ஒரு மிக பெரும் போராட்டத்தை செய்து அந்த அகதிமுகங்களை மூடுங்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுங்கள், ஏதாவது ஒன்று செய்து காட்டுங்கள் என்று நான் கேட்கிறோம். 16 வருடங்களாக நீங்கள் ஒரு போரினால் வீழ்ந்த மக்களை அவர்களின் கொடியை தூக்கி அதை உங்களின் கொடியாக திருடி அவர்களின் வாசகங்களை உங்களின் வாசகங்களாக்கி அவர்களின் போராட்டத்தை நீங்கள் தான் வடிவமைத்ததாக காட்டி ஒரு பொய்யான நாடகம் அரங்கேறும் போது எந்த ஒரு மானமுள்ள ஒரு தமிழன் அல்லது தேசிய தலைவரை உண்மையாக நேசிக்கின்ற எவரும் அதை பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். எவரும் கேட்பார்கள், ஒரு துரும்பும் கேட்கும் அதை, எமது தமிழீழத்தில் பிறந்த ஒரு துரும்பும் கேட்கும் அதை. அதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் தேசிய தலைவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்லது ஒரு அமைப்புக்கோ சொந்தமானவர் அல்ல, ஒட்டுமொத்த ஈழத் தமிழர்களுக்கும் அவர் சொந்தமானவர். இப்ப இதுல நீங்கள் கூறியது போல சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், நாங்கள் அதாவது ஈழத்தில் இருந்து கதைப்பவர்கள் தேசிய தலைவரை ஆதரித்தால் உங்களுக்கு சந்தேகம் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் அவரை மறைத்து நீங்கள் தேசிய தலைவராக முயற்சி செய்கிறீர்களா என்றதான் என்கிற சந்தேகமாக இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம், இந்த கேள்விக்குள்ள இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் அரசு என்னன்னு சொன்னால், இது இப்போ இந்த கேள்விகள் இந்த இந்த விமர்சனங்கள் கூட தமிழ்நாட்டிலிருந்து வந்ததை விட இந்த புலம்பெயர்ந்திருக்கின்ற ஈழத்தமிழர்கள்லாம் இப்படியான கேள்விகளை எழுப்புகின்றார்கள். என்ன உண்மைதான், உண்மைதான். என்னென்று சொன்னால் தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அன்று ஒருத்தர் கேட்டார், அன்று நீங்களும் அந்த கேள்வி என்னிடம் கேட்டிருந்தீர்கள். இப்ப அர்ச்சுனா போய் செய்த பிறகு ஒட்டுமொத்த தமிழகமும் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக திரும்புமா என்று. இல்லை, விஜய் தானே ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வாக்கை எடுத்தவர். நீங்களுக்கு முந்தி 8% 4% தான் ஆகியிருக்கிறீர்கள். 4-5 பேர் தானே யூடியூப்ல வச்சு குலைச்சு கொண்டிருக்கிறார்கள். அது என்ன ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்ப்பாக மாறும்? நாங்கள் முதலில் இந்த மாயைக்கிலிருந்து வெளியேற வேண்டும். இதைத்தான் ரஷ்யாவின் முன்னாள் அரச தலைவரும் தற்போது தேசிய பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவருமான டிமிட்ரி மெட்வெடேவ் ஒன்றை கூறியிருக்கிறார். என்னென்று சொன்னால், the illusion end where real politics begins. அதாவது ஒரு உண்மையான அரசியல் உருவாகும் போது இந்த போலியல் எல்லாம் முடியும் என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். அது எங்களுக்கும் பொருந்தும். உண்மையான அரசியல், இப்போ ஒரு உண்மையான அரசியல் தமிழகத்துல மலர்ந்திருக்கின்றது. இனி இந்த போலிகள் எல்லாம் உதிர்ந்து கொட்டுண்டு தமிழர் ஆட்சி வேண்டும். இப்போ ஒரு தமிழர் ஒருவர் ஆட்சி செய்கிறார், ஆதரவை கொடுங்கள். அவரின் ஊடாக நீங்கள் ஏதாவது இந்த தமிழ் மக்களுக்கு செய்ய முடியுமா என்றதை பாருங்கள். அதைத்தான் நாங்கள் யாரையும் எதிர்க்கவில்லை. ஆனால் நீங்கள் சொன்னது போல புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் அது ஒரு பிசினஸ் இயக்க. நான் முதலே கூறுறேன் தான், இயக்கத்தை தலைவர் சில்லறையாயும் மொத்தமாக விற்கலாம் என்றால் அவங்கள் தேசியத்தையும் விற்று இறமையையும் விற்று போட்டிருக்கிறார். ஆனால் வரலாறு காலமும் வரலாறும் அதுக்கு பதில் சொல்லும். கண்டிப்பா கண்டிப்பா. நல்லது அரசு, நாங்கள் இப்போ 2வது கேள்வி கொண்டு எடுத்து வச்சுக்கிறோம். அதே முறைக்கா பார்க்கலாம் நினைக்கிறேன். இது ஒரு மிக முக்கியமான கேள்வியும் கூட. அது மங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்பது ஒரு நகைப்புக்குரிய விடயமாக தான் இருக்கின்றது. தேசிய தலைவர் இறுதியில் வடிவாக்கவா நீங்க, தேசிய தலைவர் இறுதியில் நம்பியது சீமான் தான், உங்களை போன்ற தற்குறிகளை அல்ல. சீமான் இல்லாவிட்டால் தேசிய தலைவர் நினைவை புதைத்திருப்பீர்கள் என்று ஒரு நண்பர் எழுதியிருக்கின்றார்.
இதற்கு உங்களுடைய பதிலை நீங்கள் சொல்லுங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நாங்கள் சிரிக்கிறோம், கேள்வி ஆனால் வாசிக்கவே எனக்கு சிரிப்புத்தான் வருது. சிரிக்கிறோம், அதுதான் சிரிக்கிறோம். ஆனால் பரிதாபமான நிலைக்கு எங்கள் தேசத்தை கொண்டு போய் புதைத்திருக்கிறார்கள் இந்த வஞ்சகர்கள் இதுல ஒரு என்று விஷயத்த நீங்கள் பார்த்தோட ஒரு விஷயத்த நான் இதுல பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்டவருக்கு தெரியல, நாங்கள் இதுல இருந்து கலைக்கிற 2 பேரும் எத்தனை வருஷம் இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிறோம். கதைகள் எல்லோரும் இந்த போருக்களால் வந்தனாங்க. இந்த ஒவ்வொரு இடப்பெயர்விலும் நாங்கள் அந்த வேதனையை அனுபவித்த நாங்கள் இந்திய இராணுவத்திடம் எல்லோரும் அடி வாங்கி இருக்கின்றோம். இந்திய இராணுவத்தால் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுக்கு தெரியும், அதாவது புத்தர் ஒரு தடவை கூறினது என்று சொல்லி இறப்பில்லாத வீட்டை காட்டுவதற்காக அவர் இறப்பில்லாத வீட்டில் ஒரு கொத்து கடுகை வாங்கி கொண்டு வா என்ற ஒரு கதையில் சொன்னது போல தமிழீழத்தில் இந்த போரின் பாதிப்புகளை சுமக்காத எந்த குடும்பமும் இல்லை என்று இதில் எழுதுகிறவர்களுக்கு தெரியாது. நாங்கள் அவர்களை மாதிரி தற்குறி என்ற வார்த்தைகள் பயன்படுத்த தேவையில்லை. இதில் எழுதுகிறவர்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் அங்கு குருதியை சிந்தி இருக்கிறார்கள், சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள், உறவினர்களை இழந்திருக்கிறார்கள். எனது சித்தப்பா தான் பசாவளா லிபரேஷன் ஆபரேஷன்ல அதுல செத்த 6 பேர், அதுல பவானோட லெப்டினன்ட், 2வது லெப்டினன்ட் பவானோட அந்த முதலாவது சண்டையில 87ஆம் ஆண்டு அச்சுவேலி பிடிக்க செத்துட்டார். அதுக்கப்புறம் என் நண்பன் தான் கோட்டையில முரளி என்று சொல்லி வீரச்சாவு. என் மாமா அப்பதான் வந்து நின்றவர் இங்க சவுதி அரேபியாவில். இந்த புன்னால பாலத்துல மீன் வாங்க போனவரை அதுல வந்து இந்தியாவின் ஹெலிகாப்டர் சும்மா போனவன் குண்டை தூக்கி போட்டு அந்த இடத்திலேயே அவர் இறந்து விட்டார். இப்படி ஏராளமானது நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கும் தெரிஞ்ச ஆக்களும் இருப்பினா எல்லோரும், நாங்கள் இழப்பில்லாத ஆக்கள் இல்லை. எங்களுக்கு நீங்கள் வந்து தேசியம் என்னென்றால், விடுதலை போர் என்னென்றால், இப்ப நான் இன்னொரு காணொளி பார்த்தேன். சீமான் ஒன்றை கூறுகிறார், தேசிய தலைவர் ஒரு முடிந்து போன சோப்பை புதிய சோப்போட ஒட்டி அதை வீணாகாமல் பாவித்தாராம். அதை தான் சொல்லித்தான் ஈழத்தமிழர்களுக்கு தெரியுமா? என்னத்தை சொல்றது சொல்லுங்க அப்போ. இதுதான் ஒரு பிரச்சனை. எங்கள் பிரச்சனையை நீங்கள் அந்நியரிடம் கொண்டு போகும் போது உங்கள் வரலாறு திருடப்படும், உங்கள் வரலாறு மாற்றப்படும். இப்ப மகாவம்சம் எப்படி புனை கதையாக வந்ததோ, நாளைக்கு தேசிய தலைவற்ற வரலாறும் புனை கதையாகும். அது நாளைய எங்களுக்கு பிறகு வார சமுதாயம் அதைத்தான் நம்பும். நாளைக்கு இப்படித்தான் நடந்ததாக்கும் என்று அதைத்தான் நம்பும். அவ்வாறான ஒரு 80 வயது முதியவர் இறந்தாராம். அவருக்கு இறக்கும் போது தான் சொல்லித்தான் தெரியுமாம் அவர் தமிழர் என்று. என்ன இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்ப அதாவது நாங்கள் இந்த போருக்களால் வந்தவர் இதுல இப்ப உங்களையும் தெரியும், எத்தனையோ காலம் இதற்காக செயற்பாட்டாளராக இருந்திருக்கிறேன். எல்லோரும் தான். அது எங்களுக்குள் பிரச்சனை இருக்கலாம் என்று சொன்னால், எங்களுக்குள் பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் அவர் சரியாக செய்யப்படவில்லை, எங்களுக்கு ஒற்றுமை இல்லை, அதை செய்யணும் இதை செய்யணும் என்று எங்களுக்குள் பிரச்சனை இருக்குமே தவிர அதுக்காக நாங்கள் எங்களில் ஒருவர் இழுத்து விடுது. உங்களுக்கு தெரியாத தேசியத்தை பட முதலில் தமிழீழத்தில் வாழ்ந்த ஒரு குழந்தையும் தான் முதலாவது. அதற்கு பிறகுதான் இந்தியா. ஏனென்றால் இந்தியா அன்றைய தேசம். ஆனால் இவ்வாறான ஒரு உரிமையை அவருக்கு கொடுத்தது யார்? மற்றது நீங்கள் யோசிக்கிறீங்களா, தேசிய தலைவர் சீமானை நம்பி இருப்பார் என்று? அவர் ஒரு பிழை செய்தால் தன் பிரதி தலைவரையே தூக்கி எறிகிறார். தனி மனிதராக நின்று போராடவும் அந்தால் தயங்குவதில்லை. இந்திய ராணுவம் இறுதி சண்டையில் அந்தால் சொன்னது அதுதான், போறவர்கள் எல்லாம் போங்க, நான் மட்டும் நின்று போராடி மடிவேன் என்று சொல்லி. அதுக்காக இப்படி ஒருவரை நம்புவார். அதாவது அவர் இல்லை என்றவரையால் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் நாங்கள் அதை அனுமதிக்க முடியாது. உண்மைதான். இதுல நாங்கள் இன்னொரு விடயத்தை நாங்கள் கோடிட்டு சொல்லணும். இப்ப நாங்கள் சீமானுக்கோ அர்ஜுனாவுக்கோ எதிரானவர்கள் இல்லை. அர்ஜுனா தன்னுடைய அரசியலில் ஈழத்தில் செய்யட்டும், அவருடைய தவறுகளை அந்த மக்கள் அடுத்த தேர்தலில் அவர் தவறு விட்டால் அடுத்த தேர்தலில் வந்து மக்கள் அவருக்கான பாடத்தை படிப்பிப்பார்கள். அதே போன்றுதான் மதிப்புக்குரிய திரும்ப சீமான் ஐயா அவர்களும் வந்து தமிழகத்தில் தன்னுடைய அரசியலை செய்யட்டும்,
ஈழத்தமிழர்களுக்கு அவர் தன்னால் ஒரு வெற்றியை அல்லது எங்களுக்கு ஒரு முடிவை எடுத்து தர முடியும் என்றால் மிக்க மகிழ்ச்சி. அதை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். நாங்கள் ஏற்கனவே பனியால விழுந்து மாடேறி மிதித்தவனைப் போல நாங்கள் ஏற்கனவே நொந்து நூலாகி இரத்தமும் சதையுமாகி 1,00,000க்கு மேற்பட்ட மக்களை இழந்து இன்றும் தங்களுடைய உறவுகளை தெருவுகளிலேயும் வீதிகளிலேயும் தேடிக்கொண்டிருக்கின்ற மக்களையும் பார்த்து கொண்டு வலிகளோடு வாழ்கின்ற மக்கள். அப்படிப்பட்ட மக்களிடமிருந்து நீங்கள் இவ்வளவு கோடிக்கணக்கான பணம் பெறுவது பிழை என்றுதான் என்னுடன் கருத்த பல பேர் சொல்கின்றார்கள். நேரடியாக தொலைபேசியில் எடுத்து கூட பல பேர் என்னுடன் பேசியிருக்கின்றார்கள். நிச்சயமா உங்களுடன் பல பேரும் பேசியிருக்கின்றார்கள். இவைகள் எல்லாம் நாங்கள் நியாயமான எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தப்பட வேண்டிய விடயத்தை தான் பேசுகின்றோம். அடுத்த கேள்விக்கு நான் போகலாம் நினைக்கிறேன். இதிலே ஒருவர் எழுதியிருக்கிறார். அவர் கொஞ்சம் கூட எழுதியிருக்கிறார், நான் வாசிக்கிறேன். நன்றி கலாநிதி அருஸ் அவர்களுக்கு. நான் ஆரம்பத்தில் இருந்தே சீமான் எங்கள் வலி வேதனைகளை வைத்து அரசியல் செய்வதாக முரண்பட்டு பலருடன் வாதாடி இருக்கின்றேன். ஆனாலும் புலம்பெயர் தேசங்களில் வாழும் ஈழத் தமிழர்கள் கண்ணூடித்தனமாக நம்புவதும் ஒன்றுமே இல்லாத இந்த ஏமாற்று பேர்வழிக்கு பணத்தினை அள்ளி கொடுப்பதும் மிகவும் கவலையான விடயம். அதேவேளை எங்களுக்காக போராடி இன்று பொருளாதார ரீதியாகவும் உடல் உள ரீதியாகவும் பாதிப்புற்றுள்ள முன்னாள் போராளிகளுக்கு இவர்களால் எந்த பயனும் இல்லை. மாறாக இந்த பொய் மனிதனுக்கு கொடுப்பது மிகவும் வேதனையான விடயம். ஐயா, முடிந்தவரை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழும் தமிழர்கள் தங்கள் அமைப்புகளை ஒன்றிணைத்து இவரது போலி முகத்தினை வெளிக்கொண்டு வாருங்கள். அவர் கொஞ்சம் மரியாதை குறைவாக எழுதுகிறார். நான் அதை வாசிக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது, வாசிக்க மாட்டேன். இவர் எமது போராட்டம் பற்றி, எமது தலைவர் பற்றி, எமது மக்கள் பற்றி பேசுவதை தடை செய்யுங்கள், தயவு செய்து செய்யுங்கள் என்று வேண்டுறார். இவரது பேச்சு செயல்களை பார்த்து மிக மிக கவலைப்படும் ஈழத்தமிழனில் நானும் ஒருவர் என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். அவர் அந்த வார்த்தை பிரியவங்களை கொஞ்சம் மரியாதை குறைவாக தான் எழுதியிருக்கிறார். நான் அதை சீமான் ஐயாவை மரியாதை தான் நான் வாதித்திருக்கிறேன். உண்மைதான். சில பேர் இப்படித்தான், பெருமளவானவர்கள் இதில் நல்ல கருத்துக்களை தங்கள் ஆதங்கங்களை அவர்களால் சொல்ல முடியாதை கொட்டியிருக்கிறார்கள். இதில் என்ன அவர் கூறியது போல எல்லோரும் இணைந்து இதை செய்ய வேண்டும் என்று அவர் கூறியது போல என்ன காரணம் என்று சொன்னால், பெருமளவானவர்கள் கதைப்பதில்லை. எங்களுக்கென்று ஒரு சிந்தனை பள்ளி இல்லை, எங்களுக்கு தமிழர்களுக்கு என்ற ஒரு சிந்தனை பள்ளி இல்லை. கொள்கைகளை வரையறுப்பது, வெளிநாட்டு கொள்கைகளை வரையறுப்பது, வெளிநாடுகளில் இருக்கின்ற நாடுகளில் இருக்கின்ற கட்சிகளுடன் இணைந்து அந்த நாட்டுக்கு எதிராக அரசியல் துரோகம் செய்வது, இதுகளை எல்லாம் உண்மையில் இது ஒரு அரசியல் துரோகம் தமிழகத்துக்காக செய்யப்பட்டது. இப்ப நேற்று இந்த ரஷ்யாவில் இடம்பெற்ற அந்த பொருளாதார மாநாட்டில் ஆந்திராவில் இருந்து போன ஒரு அமைச்சர் பேசிய போது கூறியிருக்கிறார், 215 பில்லியன் அவர்களின் வரவு செலவு திட்டம் இலங்கையின் வரவு செலவு திட்டத்தின் 2 மடங்கை விட அதிகம். அது மட்டுமல்லாது அது 2.4 ட்ரில்லியனாக மாறும் 2047ஆம் ஆண்டு பேசியிருக்கிறார். அப்ப தமிழகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஜெர்மன் பாப்புலேஷன் தான் தமிழகம். சும்மா தமிழகம் ஒரு சின்ன நாடு அல்ல, சின்ன தேசம் அல்ல. அதற்கு ஒரு மிகப்பெரிய அதுக்கு வந்த ஒரு முதலமைச்சரை தரக்குறைவாக பேசுவது, எதிர்கட்சிகளுடன் இணைந்து எள்ளி நகையாடுவது, இதெல்லாம் எங்கள் இனத்துக்கு செய்கிற நாசமாகத்தான் பார்க்கப்படுமே தவிர, இனி ஒரு 20 வருஷத்துக்கு நாங்கள் என்ன செய்வதென்றதை யோசிப்பார்கள். எதிர்கட்சிகளுடன் சேர்ந்து நிற்கணும் என்றது எங்களுக்கு என்ன தலையெழுத்தான் நடுக, நாங்கள் எதிர்கட்சிகளுடன் தான் சேர்ந்து நிற்கணும் என்றது அது வேற ஒரு நாடு. இப்ப அந்த நாட்டில் இன்னொரு கட்சிக்கு பணத்தை அனுப்பி அரசியலில் தலையிடுவது அரசியல் துரோகம். அவங்கள் தன்னை இறமைக்கு எதிராக ஈழத்தமிழர்கள், இது உலகம் எங்கும் இருக்கின்ற ஈழத்தமிழர்களை பாதிக்கும். அதைத்தான் அவரும் சொல்ல வருகிறார். முதல் தடை செய்யுங்கள் என்று சொல்கிறார். என்னென்று சொன்னால், எங்கள் தேசத்தின் யோசிப்பார்கள், தந்தை செல்வநாயகம் இருக்கிறார்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், பல அரசியல் கட்சிகளில் சேர்ந்தவர்களுக்கு தண்டனை கூட இயக்கத்தால் வழங்கப்பட்டது. ஆனாலும் அவர்களை தரக்குறைவாக அவர்கள் பேசுவதில்லை, ஒருவரும் தரக்குறைவாக யாரையும் பேசுவதில்லை. இன்று தலைவரை பற்றியோ அதை பற்றியோ தலைவரின் குடும்பத்தை பற்றியோ தலைவரின் வெளிநாடுகளில் இருக்கிற உறவினர்களை பற்றியோ யார் இதுக்கான இதை நீங்கள் முதலில் முளையிலேயே கிள்ளி இருந்தால் அதுக்கு வந்திருக்கா. அதைத்தான் அவர் கூற வருகிறார். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை நிறுத்துங்கள் என்றுதான் கூறுவார்.
அது தாயகத்திலிருந்து தான் எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். உண்மையில் அங்குள்ள மக்கள், நீங்கள் அங்கு போய் பார்த்தது, அங்குள்ள மக்களுக்கு இந்த சீமாண்ட இந்த போலி வேஷம் இதோடு ஒன்றும் அங்க தெரியாது. நான் ஊருக்கு போகும்போது வீட்டுல அவைகளுக்கு இதை பற்றியே தெரியாது. நான் அவங்க இதை கருத்திலேயே எடுக்கிறேன். அப்படியே இந்திய ராணுவத்துக்கு எதிராக விடுதலை புலிகள் களமிறங்கிய போது தொப்புள் கொடி உறவென்று யாரும் எதிர்க்கவில்லை. விடுதலை புலிகளுடன் தான் நின்றார்கள். ஒளிந்து வருகின்ற புலிகளுக்கு சாப்பாட்டையும் கொடுத்து அதையும் கொடுத்து ஆதரவையும் கொடுத்து ஒளித்து வைத்திருந்து பாதுகாத்தார்கள். அதுதான் எங்கள் தேசம். முதலில் எங்கள் பிள்ளைகள், எங்கள் தேசம், எங்கள் மக்கள் முதலாவது. அதற்காக நாங்கள் வேறு தேசத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. அது அவர்களை மதிப்பதே ஒரு அவர்களுடைய அரசியலுக்கு ஈடுபடாமல் இருப்பதே நாங்கள் அவர்களுக்கு செய்கிற மரியாதை தான். உண்மையில் இந்த கருத்து இப்ப நீங்கள் சொன்னது போல பல கருத்துக்கள் எதிர்ப்பாக இருக்கலாம், பல கருத்துக்கள் ஆதரவாக, இரண்டையும் நாங்கள் கவர் பண்ணுவது உண்மையில் ஒரு சிறந்தது. கட்டாயம் ரெண்டு விடயங்களையும் பார்க்கணும். மற்றதில் இன்னொரு விடயத்தையும் நான் இதில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். அரசு என்னென்னு சொன்னால், இப்போ சீமான் ஐயா நான் இலங்கைக்கு போனேன், ஈழத்தில் போனேன், தலைவரோடு இருந்தேன், ஆமையை சாப்பிட்டேன், மானை சாப்பிட்டேன்னு சொல்கின்றார். இதே போன்று தானே வைக்கவும் போயிருக்கிறார், நெடுமாறன் ஐயா போயிருக்கின்றார். அதை விட பாரதராஜா திரைப்படத்துறையில் பார்க்கணும், பாரதராஜா போயிருக்கின்றார், பூலேந்தி தங்கராஜ் போயிருக்கின்றார். இப்படி பலரும் திரைப்படத்துறையிலிருந்தும் அங்கு போயிருக்கின்றார்கள். இதை விட எங்களுக்கு இதுவரைக்கும் வெளியில் தெரியாத எத்தனையோ தமிழக உறவுகள், அதாவது டாக்டர்ஸ், வைத்தியர்கள் காயப்பட்ட போராளிகளுக்கு வைத்தியம் பார்த்திருக்கின்றார்கள். தேவை ஏற்படும் பொழுது மருந்துகளை அந்த வைத்தியர்கள்லாம் அனுப்பியிருக்கின்றார்கள். தமிழர் இவர்களெல்லாம் வெளியில் சொல்கின்றார்களா? இல்லை. வைகோ பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை நேரம் போயிருக்கின்றார். அவர் இப்போ எங்கே நிற்கிறாரோ அது வேற விஷயம், ஆனால் போயிருக்கின்றார், பலதோட போயிருக்கின்றார். அப்போ இவர்கள் எல்லாம் இதில் பற்றி இந்த கேவலமாக பேசுறது இல்லையா? இதெல்லாம் ஒரு கவனத்துக்காக நான் ஒரு பதிவு செய்கின்றேன். அல்லது இன்னும் ஒரு பதிவு ஒன்று வந்திருக்குது அரசு. என்னென்றால் அது நேரடியாகவே இப்போ எங்களுக்கு வந்தது. ஒரு நண்பர் ஒரு ஆள் அது ஒரு பெரிய ஒரு குரல் பதிவு ஒன்று வாட்ஸ்அப்பிலே அனுப்பியிருந்தார். கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் அது வருகின்றது. அவர் கன விளக்கங்களை எல்லாம் சொல்லி கடைசியில் முடிக்கும் பொழுது சொல்கின்றார், நாங்கள் எங்குமே விஜய்க்கு ஆதரவாக பேசவில்லை. அவர் சொல்லுகின்றார், விஜய் ஒரு நடிகராம், சீமான் ஒரு அரசியல்வாதி என்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்து அவர் பேசுகின்றார். சீமானுக்கு ஆதரவாக, சீமானால் ஒருவரால் தான் ஈழத்தமிழர்களுக்கான முடிவை தர முடியும், நடிகர்களால் முடியாது என்று சொல்லி அந்த குரல் பதிவிலே அவர் சொல்லுகின்றார். நீங்கள் இதற்கு என்ன எப்படி பார்க்கின்றீர்கள்? அந்த குரல் பதிவை அது ஒரு நீண்ட ஒரு பதிவு, நானும் கேட்டிருந்தேன். நான் நினைக்கிறேன் புலம்பெயர் தேசத்திலிருந்து தான் அதை அனுப்பியிருக்க வேண்டும். இலங்கையை சேர்ந்த ஒருவர் தான் அனுப்பியிருக்கிறார். இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், சீமான் விஜய் ஒரு நடிகர் என்றால் சீமான் யார்? என்ன வரலாற்றை மறந்து விட்டு பேசுகிறார்களா? சீமான் ஒரு நடிகர், அவர் ஒரு உதவி டைரக்டர். அவர் டைரக்டரா வருவதற்கு உதவி செய்ததே பூஜா என்ற சிங்கள பிள்ளை. அந்த சிங்கள பிள்ளை போட்ட பிச்சையில் தான் முதலாவது படமே எடுக்கப்பட்டது. ஏனென்றால் அதாவது உதவி இயக்குநர்களாக வரும்போது பெரிய நடிகைகள் பெருசாக கால்ஷீட் கொடுப்பதில்லை. அது அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது. அறிமுக நடிகைகளை வைத்துத்தான் அவர்கள் முதலில் நல்ல ஒரு படத்தை கொடுப்பார்கள். அதுக்கு பிறகுதான் வேறு. அப்ப கொடுக்க சிங்கள பிள்ளை. இப்ப நாமல் ராஜபக்ஷாவில வாங்கி சாப்பிடுற நீ என்று நீங்கள் திட்டினீர்களே அர்ஜுனாவை. நாங்கள் இங்கே அர்ஜுனாவுக்கு வக்காலத்து வாங்கவில்லை. நியாயம் எப்பவும் நியாயமாக இருக்கும். உங்களுக்கு முதலாவது படத்துக்கு உங்களுக்கு உதவி செய்ததே ஒரு சிங்கள பிள்ளை தான். வரலாறு தான். அதை நாங்கள் மாற்றவும் மறைக்கவும் முடியாது. சரி, விஜய் நடிகர் என்றால் நீங்களும் நடிகர் தான். நீங்கள் நடிகராக இருந்து ஒரு அரசியல்வாதிகளாக மாறும் போது அல்லது ஒரு கொள்கைவாதியாக மாறும் போது ஏன் விஜயால் மாற முடியாது? நாங்கள் விஜய்க்கு ஆதரவை கொடுக்கவில்லை. நியாயமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் நிலையை அறிந்து நீங்கள் பேசினீர்கள் என்றால் இங்கே யாரும் விமர்சிக்க வரப்போவதில்லை. உங்கள் நிலையை அறிந்து. மற்றது இதில் நீங்கள் இந்திய அரசியலை மட்டும்தான் பேசினீர்கள் என்றால் நாங்கள் இங்கே இருந்து கலைக்க தேவையில்லை. நாங்கள் இப்ப எங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிருப்போம். இது எங்கள் தேசத்துக்கு நீங்கள் தலையை போட்டதால் தான், அது எங்களுடைய ஆட்கள் தான் உங்களை கொண்டு வந்தார்களோ கொண்டு வருகிறார், அது வேற விடயம். ஆனால் எங்கள் தேசத்துக்கு தலையை போட்டபடியா கலைக்கிறோம். இப்ப விஜய் அரசியல்வாதி, நடிகர். ஸ்டாலின் கூட தனது
பதிவில் நடிகர் விஜய், ஆக்டர் விஜய் என்றுதான் எழுதுவார். ஓகே, நீங்கள் உங்கள் மகன் உதயநிதி ஸ்டாலினும் நடிகர் தான், எம்ஜிஆரும் நடிகர் தான். எம்ஜிஆருக்கு இன்னொன்றை சொல்கிறார்கள், அவர் நடிகர் என்றாலும் மக்களுக்கெல்லாம் உதவிகளை செய்தார். விஜயும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட 250 கோடி சம்பளத்துக்கு நடித்தவர் இன்று 2 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்கிறார், மக்கள் பணியாற்றுகிறார். எல்லாவற்றையும் விட்டுட்டு போனவர் தான். சரி, உச்சத்தில் இருக்கும் போதே விட்டு வந்திருக்கிறார். உண்மைதான். அவர் அதாவது சினிமாவில் வாய்ப்பில்லாமல் போகவில்லை, அதை விட்டு விட்டுத்தான் போனார் மக்கள் பணிக்காக. போன காரியம் வெற்றி, அதுதான் அந்த மிக மிக முக்கியமானது. சிலவற்றை நாங்கள் ரஷ்யாவில் நடக்கிற சண்டை, ஈரான்ல நடக்கிற சண்டை, உலக அரசியல் ஏன் படிக்கிறோம், எப்படி அவர்கள் வென்றார்கள், எப்படி வந்தார்கள் என்றது, அது இதுவும் ஒரு பாடம். தென் ஆசியாவிலேயே எல்லோரும் சொல்கிறார்கள் இது மிகப்பெரியது. இது தொடர்பு நாங்கள் இதை கடந்து போவோம். ரஷ்யா டுடேலேயே மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறாங்க, என்னென்று இது நடந்தது என்று சொல்லி. அப்படியான ஒரு சம்பவம். நான் கேட்கிறேன் என்றால், விஜய் ஆக்டர் என்று சொன்னால் சீமான் அவர்கள் இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேராசிரியராக இருந்தவரா? இல்லை. நீங்களும் ஆக்டர் தான், நீங்களும் துணை இயக்குனர் தான், பேருந்து இயக்குனர் ஆகினீர்கள், நீங்களும் அதிலிருந்து தான் வந்தீர்கள். என்னென்று சொன்னால், கருத்துக்களும் வாதங்களும் இங்கு வைக்கப்படும் போது முதலில் நீங்களே இருந்து யோசியுங்கள். அதுக்குத்தான் சிந்தனை பள்ளி என்று சொல்வது, பிரைன் ஸ்டோம் என்று சொல்றது. ஒரு 10 பேர் இப்ப கொம்பனி மொழியும் கூட ஒவ்வொரு மாதமும் வந்து அத்தனை மேனேஜர்ஸும் கூடுவாங்க என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கு. இது நீங்கள் உங்களோட சிந்தனையே இல்லாமல் திருப்பி உங்களை பற்றி யோசிக்காமல் கதைச்சு விடுறீங்க. விஜய் ஆக்டர் எல்லோரும் அதுக்குள்ள இருந்து வந்தவர்கள் தான். மற்றது அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் இப்ப பில் கிளின்டன் ஆக்டர் தானே. இப்ப உலகத்துல இது அரசியல் என்றது யாரும் வரலாம், மக்கள் சேவை மனப்பான்மை இருந்தால் அதில் எவரும் வரலாம். இதுல அடுத்த இன்னொரு கேள்வி, அந்த ஆக்டர்கள் என்று சொல்லப்படும் நடிகர்கள் என்று சொல்வது, மற்றது அரசியலுக்கு வருவது என்று சொல்வதெல்லாம் வந்து நீங்க சொல்வது போல இவர்கள் எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், எல்லோரும் நடிகர்கள் தான். ஈழத்தமிழர்களுடைய விடயத்திலே ஈழத்தமிழர்களுக்கு விசுவாசமாக பின்னென்று உந்து சக்தியாக இருந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அது யாராலுமே மறக்க முடியாது. அன்றபடியத்தான் அவருக்கு பல்வெடித்துறையிலே சிலை இன்றும் இருக்கின்றது. அதே போன்று ஈழத்தமிழர்களுக்கும் கடைசி வரைக்கும் இன்றைக்கு அதிமுகவிலேயோ வேறு ஒரு கட்சியிலே இருக்கின்றவர் கேட்டால், மத்திய அரசுக்கு தொடர்ச்சியாக ஈழத்தமிழர் சார்ந்து குடைச்சலை கொடுத்த ஒரே ஒரு தமிழக முதலமைச்சர் என்று சொன்னால் செல்வி ஜெயலலிதா அவர்கள். விடுதலை புலிகளுடைய விமர்சனங்கள் இருந்தது, அது வேற விடயம். ஆனால் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு மத்திய அரசுக்கு ஒரு ஒரு சிம்ம சொப்பனமாக, ஈழத்தமிழருடைய பிரச்சனையில சிம்ம சொப்பனமாக இருந்தவர் ஜெயலலிதா அம்மையார் என்றுதான் சொல்லப்படுகின்றது. இது ஒரு பதிவுக்காக நான் சொல்லுகின்றேன். இன்னொரு கேள்வி எடுப்போம் மாருஸ். இதில் ஒருவர் எழுதியிருக்கிறார், நான் அறிந்த வரையில் உங்கள் வீட்டு பிரச்சனையில் நீங்கள் தான் குரல் கொடுக்க வேண்டுமே ஒழிய மாறாக பக்கத்து வீட்டாரை பேச சொல்வது நகைப்பிற்குரியது. புலம்பெயர் தமிழர்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டும். வேறொரு நாட்டு கட்சிகள் அமைப்புகள் உங்களுக்காக குரல் கொடுப்பது போன்று நடிக்க முடியுமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. இந்த சாதாரண விடயம் கூட புரியவில்லை என்றால் தொடர்ந்து ஏமாற்றப்படுவீர்கள். ஒரு போராளிக்கு தான் தெரியும் போர் வலி. எந்த இனமும் இந்த வலிகளை யாரும் தவறாக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டார்கள். உண்மையில் சரியான கருத்து ஒன்று. அதாவது ஒரு போராளிக்குத்தான் தெரியும் அந்த போராட்டத்தின் வலி. அதே போலதான் 95ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த போது 5 லட்சம் பேர் இடம்பெயர்ந்து வலிகாமத்திலிருந்து போன போது புதுவரத்னதுரை அண்ணன் ஒரே ஒரு கவிதை தான் சொன்னார், நீங்கள் அந்த கைதடி பாலத்தை கடந்த ஒவ்வொரு பாதமும் அது போராளிகள் தான் என்று சொல்லி. ஏனென்றால் விடுதலை புலிகளுடன் நின்றார்கள் 5 லட்சம் பேர், மக்களும் புலிகளுடன் தான் நின்றார்கள். இலங்கை அரசு இவ்வளவு சலுகைகளை சொன்ன போது அவர்கள் அசையவில்லை. அப்படித்தான் எல்லோரும் வலியை சுமந்தவர்கள். இப்போது அதே மாதிரிதான் அவர் கூறுகிறார், எங்கள் வலிகளை தவறாக பயன்படுத்த. இப்ப எங்கள் வலிகள் எல்லாம்
கேலி கூத்தாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த இந்தியாவிலும் சரி, புலம்பெயர் தேசத்திலும் சரி, அதை கேலி கூத்தாக்கி இருக்கிறார்கள். ஆமையை சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன் என்று. அந்த ஒருவர் என்னோடு பேசும்போது கூறினார், அது எப்பவோ சொன்னது என்று. இல்லை, இந்த முறை முள்ளிவாய்க்கால் நினைவெழுச்சியின் போது கூட அவர் சொன்னவராம், அங்க போய் சொல்லு, அங்க போய் சொல்லு. அந்த மனுஷன் சொல்லி இருக்க யோசிக்கிறீங்களா? உண்மையில் அந்த இப்ப எப்படி எல்லாம் போய் அதைத்தான் இவர் கூறியிருக்கிறார். எங்கள் வலிகளை நீங்கள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்க வேண்டாம். நீங்கள் சொன்னது போலதான் ஜெயலலிதா வந்து கடும் குடைச்சலை கொடுத்தவர் ஈழத்தமிழர் பிரச்சனையை பயன்படுத்தி. ஜெயலலிதா கொண்டு வந்த தீர்மானத்துக்கு பிறகு நான் இதை பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன். கிளாரி கிளின்டன் கூட சென்னைக்கு வந்திருந்தார். அப்போ இப்போது விஜய் வந்த பிறகு இந்தியாவின் ஒரு முன்னணி, டெல்லியை சேர்ந்த ஒரு முன்னணி ஊடகத்தின் பாதுகாப்பு ஆய்வாளர் கொழும்புக்கு வந்திருந்தார். அவர் டெய்லி மிரரோட பேசும்போது அவர் கூறினார், விஜய் வந்து நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி திமுகவோ அதிமுக போல தமிழர் பிரச்சனையை கையாள மாட்டார், மிக கடுமையாக இருக்கும் என்றுதான் ஒரு சொல்லிவிட்டு, நீங்கள் வேணுமென்றால் டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்து நீங்கள் பார்த்து படிச்சுக் கொள்ளுங்கோ சொல்லி போட்டு போகிறார். அப்ப எல்லாவற்றையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழ் மக்களுக்கு தமிழகத்தின் ஆதரவு வேணும். நாங்கள் தமிழக மக்களை பகைக்க முடியாது. சீமான் தமிழக மக்களின் பிரதிநிதி அல்ல. எங்களுக்கு பிரதிநிதி இப்போது விஜய் தான். ஏனென்று சொன்னால் அவற்ற வாக்கு வங்கி இப்ப ஒட்டுமொத்த தமிழகம் எதிர்த்து என்று பொய்யத்தான் சொல்றீர்கள். என்று சொன்னால் இப்போதைக்கு அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜெர்மனியின் மக்கள் தொகைக்கு இடையான மக்கள் தொகை இலங்கையின் பட்ஜெட்டை விட 2.5 மடங்கு பட்ஜெட் உள்ள தேசம் அது. அப்ப அந்த தேசத்து மக்களை ஒரு சில இந்த கட்சிகளுக்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்கு எதிராகவும் திருப்புவது தவறு என்பதைத்தான் இந்த நேயரின் இந்த கொமெண்ட் வந்து, இந்த பதிவு வந்து தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறது, தெளிவாக எழுதியிருக்கிறார். நல்லது அரசு, நாங்களும் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கி இருக்கின்றது. இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றன. எல்லா கேள்விகளையும் எடுப்பது என்று சொல்லி சொன்னால் நான் நினைக்கின்றேன் வந்து பல காணொளிகளை நாங்கள் வெளியிட வேண்டி வரும். ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. நாங்கள் பார்ப்போம். இயலுமென்றால் இன்னும் ஒரு காணொளியில் வந்து சில முக்கியமான கேள்விகளை எடுத்து நாங்கள் இது பற்றி பேசலாம்னு நினைக்கின்றோம். இந்த காணொலியும் இந்த கேள்வி வந்து உண்மையிலே இந்த காணொலியை நாங்கள் எடுத்ததுக்கான காரணம், இந்த கேள்விகள் சாதகமாக பாதகமாக வந்து கேள்விகளும் வந்து நாங்கள் அதை வரவேற்கின்றோம். விமர்சனங்களையும் வரவேற்புகளையும் வந்து நாங்களும் வரவேற்கின்றோம். விமர்சனங்கள் வந்தால் தான் நாங்கள் ஊடகங்களுக்கும் நாங்கள் சரியான கருத்துக்களை மக்கள் முன் வைப்பதற்கும் எங்களுக்கும் உதவியாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்தும் இந்த காணொலியை பாருங்கள். உங்களுடைய விமர்சனங்களை அது உங்களுக்கு எதிராகவும் இருக்கலாம், நீங்கள் எங்களுக்கு உற்சாகமூட்டுவர்களாக இருக்கலாம். கீழே உள்ள கொமெண்ட்ஸ் ஃபீல்டில் வந்து பதிவு செய்யுங்கள். கீழே பதிவு செய்யுங்கள். பதிவு செய்தீர்கள்னு சொன்னால் இன்று நாங்கள் இந்த அடுத்த விடயம் போல வந்து எதிர்காலத்திலும் முக்கியமான விடயங்கள் எடுத்து பேசக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி நேயர்களே, உங்களுக்கு நன்றி சொல்லி அரசு அவர்களே நன்றி உங்களுக்கும். நாங்கள் இன்னொரு காணொளியில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.